சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் கேட்கறப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த முட்டா பீஸ் ராணாவுக்கு பிக் பாஸ் கேம் என்னன்னு சொல்லி யாராவது புரிய வைங்கப்பா. அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க இவருக்கு புரிய மாட்டேங்குது, சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இவ்வளோ சொல்லியுமே கூட எங்கே என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ சும்மா ஏதோ பிரச்சனைனா மட்டும் நெஞ்சு நிமிச்சிட்டு டேய் நான் யாருன்னு தெரியுமா, நான்லாம் வேற மாதிரி போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்ட்டு நெஞ்சு தூக்கிட்டு வராரு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்லினை பார்த்து மூடிக்கிட்டு உக்காருன்றாரு, சௌந்தர்யா பார்த்து வாய் விடுறாரு. ஐயோ இவர் இன்னைக்கு ரெக்கார்ட் போட்டு வெளியே போகிறது கன்ஃபார்ம். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் எப்போ எங்கே யாருக்கு பிரச்சனாலும் சரி சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா குறுக்கு வந்து டாய் ஓயின்னு கத்திக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஜாக்லினுக்கும் ராணாக்கும் பிரச்சனை. அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் அவங்க குறுக்க வந்து டாய் எப்பறம் நீ அப்படி சொல்லலாம் எப்பறம் இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு டாய் ஓயின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக ஜாக்லின் ஒரு செம்ம தக் மொமெண்ட் கொடுத்தாங்க பாருங்கள். ராணுவ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பேசலாம் பேசிட்டு கடைசியில் ஜாக்லின் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டும் படாமல் சொன்னார். ஓ அப்படியா, அப்போ நானும் உன்னை போலேன்னு ஒரு அறா விட்டு ஐயோ ராணோ சாரி ராணோ தெரியாம மனுஷன் அப்படின்னு சொன்ன நீ ஒத்துக்குவியா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஜாக்லின்லாம் வேற மாதிரி வேற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பண்ணுற வீடியோ டெய்லி திறந்து பார்க்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.